ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சுவையான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டு ரத்தத்தை வாங்கிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் சுத்தமாக அலசிடுங்க. இல்லைன்னா அதில் ஆட்டோட முடி இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அலசிட்டிங்க அப்படின்னா அந்த முடியெலாம் சுத்தமாக போயிடும். ஸோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ரத்தம் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி இறுகிடும். அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக அலசிட்டு வடிச்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து, அரை கப் அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்தோன்னே சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரத்தத்தை நம்ம அப்படியே முழுசாக சேர்த்துடக்கூடாது, அது கட்டி கட்டியாக இருக்கும். இது சிலர் கை வச்சு பிசைஞ்சிடனா பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விடணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் போது கட்டி கட்டியாக இல்லாமல் நமக்கு பொரியல் மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. அது கவிச்சை இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ரத்தத்தை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சிக்கணும். இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டுமே நல்லா கட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான். இது ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு கட்டி ஃபுல்லாக நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் பிசறிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பொரியல் மாதிரி நல்லாவே கிடைக்கும் சாஃப்டாக. நல்லா அதோட தண்ணி ஃபுல்லாக வற்றின பிறகு கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.